நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அமைச்சர் வன்னியரசு கவினின் வீட்டிற்கு சென்று நேரில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். விவரங்களுடன் செய்தியாளர் முத்துவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முத்துவேல், இது குறித்தான தகவல்கள். வணக்கம். ஐடி ஊழியர் கெவின் கொலை சம்பவம் ஓராண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதில் அமைச்சர் வன்னியரசு வீட்டிற்கே சென்று நேரில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். கடந்த வருடம் இதே நாளில் மாற்று சாதியை சேர்ந்த பெண்ணை காதலித்ததாக கூறி திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள அறுமுக மகலம் பகுதியைச் சேர்ந்த கவின் என்ற ஐடி ஊழியர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் அந்த பெண்ணின் சகோதரர் சுரிச், அவரது தந்தை சரவணன் மற்றும் உறவினர் ஜெயபால் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டது. தற்போது அந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு வந்தது. இதற்கிடையே கடந்த மே மாதம் 29ஆம் தேதி இந்த சம்பவத்தில் அந்த பெண்ணின் தாயார் எஸ்.ஏ. கிருஷ்ணகுமாரின் தொடர்பு இருந்ததாக கூறி அவரது பெயரும் சேர்க்கப்பட்டது. இதற்கிடையே இந்த சம்பவம் நடந்த ஓராண்டு நிறைவு பெற்ற நிலையில் இன்று ஏரல் அருகே உள்ள ஆறுமுக மங்கலத்தில் அவரது வீட்டில் அவரது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மற்றும் விசிக நிர்வாகிகள் நேரில் வருகை தந்து கவின் தாய் மற்றும் தந்தையருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து புகைப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். அப்போது கவினின் தாய் கவினின் புகைப்படத்தை பார்த்து கட்டிப்பிடித்து அழுதது, கண்ணீர் விட்டது காட்சி அருகில் இருந்தவரை கண்ணீர் வரவழைத்தது. இந்த நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.